ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் கிராஃப்ட் திரும்பி வந்துட்டாரே. நான் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோவில் போகலாம். என்கிட்ட ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் வீடியோ போடுங்க ப்ரோன்ட்டு. அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வேற போட சொன்னாங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டாச்சு. இது வந்து ஷேடோஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்ஆர் மோட்ஸ் இருக்கிற ஒரு மைன்கிராஃப்ட். இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கார்ட்டூன் கேட், த ஒன் ஹூ வாட்சஸ், கேவ் டெவலர், நிறையா இது ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன் காய்ஸ். அதனால தான் மன்னிச்சிருங்க. நம்ம ஒரு ஹவுஸ் டேர் பண்ணிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் இடையில வளருவேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லையா, அதனால தான் காய்ஸ். நான் ஏன் வீடியோ போல் நிறைய பேர் யோசிப்பீங்க, அது ஒரு பெரிய கதை. அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன் காய்ஸ். கேட்க மறந்துட்டேன் காய்ஸ். இந்த எபிசோடு வந்து ஜேர்னின்ட்டு வைக்கலாமா இல்லாட்டி வேறு ஏதாவது வைக்கலாமா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வேறு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்ல காய்ஸ், பார்த்துக்குவோம். நான் பாட்டுக்கு தொண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, வீடியோ பாட்டுக்கும் ஓலும், நீங்கள் கேளுங்க. இந்த ஷேடர்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், நான் லிங்க்கு தரேன். சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் லைக்கும் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைபும் பண்ண வேணாம் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சும்மாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஆனால் நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் காய்ஸ், அது மட்டும் பண்ணுங்கள் காய்ஸ். எனக்கு வந்து கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா, ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி மோடு டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ப்ரோ, அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி செஞ்சு பார்ப்பேன். எனக்கு ஒரு ஐடியாவாகட்டும் இருக்கும். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ். ஓகே, வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். முதல்ல இது எல்லாத்தையும் அடைச்சிக்குவோம். இந்த சிக்கனை கொண்டு வரத்துக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டேன். நம்மளுக்கு லக் வருதான்னு பார்ப்போம், வாங்க காய்ஸ். ஓகே, சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ். உங்களுக்கு இந்த மைன்கிராஃப்ட் வேணும்னா கேளுங்க, நான் தரேன். கொஞ்சம் தெரியாமல் அடிச்சிட்டேன், மன்னிச்சிருப்பா. நம்மளுக்கு ஒன்றும் ஒரு சிக்கன் வேணும். இது பாவம் தனியாக இருக்குது, இதை வளர்க்கப்போம். சாரிங்க காய்ஸ், அந்த நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துட்டேன். வாங்க காய்ஸ், நம்ம போவோம். விண்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மார்ட்ஸ்லாம் வந்து அசால்ட்டாக உடச்சி உள்ளே வந்தது. அதனால தான் நான் இந்த மாதிரி விண்டோஸ் உடச்சிட்டேன் காய்ஸ். எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதே. நம்மள்ட்ட ஆல்ரெடி பாதி ஸ்டஃப்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன் காய்ஸ். அதனால தான் நான் பாட்டுக்கும் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டு நான் பாட்டுக்கும் விளாண்டுருந்தேன். திடீர்னு தான் ஆமலை யூடியூப் சேனலில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாங்க நம்ம போடுவோன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங். இப்போ நம்மளுக்கு நிறையா திங்ஸ் தேவைப்படுது காய்ஸ். இது எபிசோடு 1, எபிசோட் 2, எபிசோட் 3 நிறையா வரும். பொறுமையாக உட்காந்து பாருங்கள், போக பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள், நான் என்ன மாதிரி மார்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். நம்மள்ட்ட கோல் இல்லை, வெயிட் பண்ணி. நம்மள்ட்ட வுட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் காய்ஸ், சாக்கோல் எப்படி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் காய்ஸ். ஒரு இது அது ஒர்க் ஆகலை. இப்போ தான் காய்ஸ் எனக்கு ஒரு யோசனை தோன்றிருக்கு.
நீங்களே பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க. இப்போ சொன்னேன்னா ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஆர்டர்ன்ட்டு இப்போ அதை பண்ண போகிறேன். ஐயோ கிரிப்பர், இதெல்லாம் என்ன பெரிய இதா? இந்த ஷேர்ஸில் இந்த கிரிப்பெல்லாம் ப்ளோ ஆகும்போது அது தெரியவே மாட்டேங்குது காய்ஸ். அதெல்லாம் தூரமாக நிறுத்த விளாடணும். இப்போ பாருங்கள், என் மூளையை பார்ப்பீங்க நீங்களே. நான் ஸ்பான் ஆகும் போதே எனக்கு இந்த வில்லேஜ் வந்துடுச்சு. இப்போதைக்கு நான் உட்டன் இது எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் காய்ஸ், அசால்ட்டாக அடிச்சிருக்கோம். ஐயோ என்னோட அது நல்லா அழுக்கி இருங்க காய்ஸ். அது இப்போ பாருங்க கைஸ், இந்த விண்டோஸ்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஆனால் அது என்னதுன்னு தெரியலையே. உங்களுக்கு என் கூட விளாட்ணுன்னா நம்ம வெயிட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு என் கூட விளாட்ணுன்னா வெயிட் பண்ணுங்க கைஸ், 1 செகண்டு. அந்த மான்ஸ்டர் இருக்கலாம், எனக்கு பயமாக இருக்குது கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா லாவா பக்கெட் எப்படி வச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணேன். உங்களுக்கு என் கூட விளாண்டுட்டு ஆசையாக இருந்துச்சுன்னா என் ஐடி தரேன் உங்களுக்கு கீழே, நீங்கள் அதை ஆட் பண்ணி என் கூட சேர்ந்து விளாடுங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், அது சாதாரண ஒரு மாஸ்டர் தான். அது பேர் எனக்கு யாருக்கும் வந்துச்சு, ஆனால் மறந்துடுச்சு காய்ஸ். அரேஞ்ச் பண்ணிப்போம் எல்லாத்தையும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அது எங்கே இருக்குது வாங்க கைஸ் பார்ப்போம். இங்கே தான் இருக்குது. வாங்க கைஸ் அடிக்க ட்ரை பண்ணுவோம். அடிச்சிட்டடா, இங்கே ஓடிடுச்சு. பார்த்தீங்களா, நான் ஒரு அடி அடித்தோடனே பயந்துட்டு ஓடிடுச்சு. எனக்கு இந்த ஷேடர்ஸ் இருக்கனால எனக்கு லேக் ஆகல காய்ஸ். எனக்கு வந்து அந்த மாட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கா, அந்த சவுண்டு இதுக்காக தான் எனக்கு லேக் ஆகுது. நாங்கள் வெளியே போய்ட்டு அதை தாண்டி போய் ஓடுறா எங்கே பின்னாடி காணும், அங்கே ஒளிஞ்சிருக்கு பாருங்க. வாங்க செல்ஃபி சொல்லுங்கள். சீஸ் வருது இது ஒன்று அங்கே நிற்கிது. வெயிட் பண்ணுங்க கைஸ், பொறுமையாக பார்ப்போம். நின்று பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்கு, ஆனால் பயமாக இருக்குது கைஸ். திடீர்னு வருது. ஓ நீ பார்த்தா நின்றுவியா? ஓ ஆமாம், இது கேவ் டெவலரு பார்த்தா ஞாபகம் வருது கைஸ். நான் கரெக்டாக சொன்னேன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை வச்சு உங்களுக்கும் இருங்க, நாமளும் பின்னாடி போய்க்கும். இதுக்கு ஸ்விம் பண்ண தெரியாது தானே கைஸ். இவ்வளோ ஸ்பீடாக வருது. போச்சு போ, பரவாயில்ல கைஸ், இது நம்மளுக்கு தேவை தான். அவசரப்பட்டு பண்ணிட்டோம், எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணியிருக்கணும். பரவாயில்ல, அது போயிடுச்சு. பரவாயில்ல, அது ஓடி போச்சு, நம்மளுக்கு சந்தோஷம். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இது டே 3 ஆகுது. அது வந்து கவுண்ட் பண்ண மாட்டேங்குது, ஏன்னா நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன் காய்ஸ். ஆனால் நான் டே 3 ஆரம்பிக்கும் போது நான் எந்த மாட்ஸும் பார்க்கவே இல்லை காய்ஸ். அது ஏன்னு தெரில, இப்போ தான் இது ஃபஸ்ட்டு இதே பார்க்குறேன். பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வரும். இது ஒரு வாட்டர் பாக்கெட் வேறு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு காய்ஸ், இந்த இதில் வந்து ஏரோபைன் இருக்கா இல்லைன்னு தெரில, பார்ப்போம். ஏன்னா எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, ஆனால் அது அந்த மாட்ஸ்டேன்னு வரல, டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்குது. இவ பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், பிளடி மூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து தமிழில் அது வேணால் இங்கிலீஷில் வேணும்னா கேளுங்க, நான் இங்கிலீஷில் டப் பண்ணி சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏதோ வளர்றேன், எல்லாம் கண்டுக்காதீங்க காய்ஸ்.
வெயிட் பண்ணுங்க, நம்மளுக்கு ஃபுட்டு வேறு வேணும் காய்ஸ். இந்த இடம் ஏன்னா இங்கே ஸ்டோனாக இருக்குது. இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம். காய்ஸ் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணணுன்ட்டு ஆசையாக இருக்குன்ட்டு. இப்போ இதில் கார்ட்டூன் கேட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லலாம், இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு பிடிச்ச மோடு ஏதாவது சொல்லுங்கள். ஸ்கேரியாக இருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறது. நான் டக்குன்ட்டு இதில் ஆட் பண்ணி விட்டுறேன். ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஆட் பண்ணி விட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எல்லாம் ஜாலியாக பாருங்கள். இது வேற உடஞ்சிருச்சுப்பா. இதுதான் இப்போதைக்கு இந்த இடம் நான் ஃபார்ம் இதாக யூஸ் பண்ண போகிறேன். போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்களே பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன் காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ், நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் காய்ஸ். கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதை யூடியூப்பில் போட்டு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்க்கணும். அதெல்லாம் ஒரு குட்டி மோட்டிவேஷன் மட்டும் பண்ணுங்கள் காய்ஸ். மோட்டிவேஷன் வெயிட் பண்ணுங்கள். இந்த சைடு உடச்சிடுவோம். கீழே ஒன்று மேலே வேறு திறந்து அவ்வளோதான் எல்லாமே வந்துடும். வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். கிராஸ் பால்க்கு இங்கே இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம் திரும்பி. நான் இங்கே ஒரு வாரம் உடச்சிக்கிட்டு இதே அளவே போதும் உங்களுக்கு. நடுவில் மட்டும் உடச்சி விட்டு வாட்டர் இருக்கா வச்சுக்குவோம். என் வாய்ஸ் கிளியராக இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க காய்ஸ், கொஞ்சம் கிளியராக இருக்காது. அடுத்த வாட்டி பாருங்கள் சூப்பராக நான் எடுக்கிறேன்னா இல்லையான்ட்டு. கொஞ்சம் சன்லைட்லாம் அனுப்பிச்சி விடுவோம் இந்த டார்ச்சை வச்சு. க்ளோஸ் பண்ணிக்குவோம். வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு கொஞ்சம் வேறு வாட்டர்ஸ் வேணும், வாங்க போவோம். இப்போ என்ன இருக்குன்னு தெரில, வாங்க பார்ப்போம். பாருங்கள் காய்ஸ், அந்த ஷீப்பு அந்த ஸ்கெலிட்டனோட கன்ஸ்லாம் ஒயிட்டாக இருக்குது, ஹீரோபாயின் மாதிரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ உட்காந்து பாருங்கள். நான் தினைக்கும் டெய்லியும் இந்த இதை நான் போட போகிறேன், சரிங்களா? ஏண்டா எனக்கு அதுக்கே பயம் இல்லை, உனக்கு பயம் வந்துடுமாடா? ஒழுங்கு ஒன்றா ஷூட் பண்ண தெரியுதா? வாங்க கைஸ், சீக்கிரம் வாட்டரை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவோம். எங்கடா வாட்டர் காணோம்? இது ஒன்று எடுத்தாச்சு. பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக வந்துக்கிட்டே இருக்க போகுது. நான் ஏன் இது இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள். என்னடா இது, சீக்கிரம் ஓடு ஓடு ஓட ஓட என்ன வந்துருச்சோ. வெயிட் பண்ணுங்க காய்ஸ், ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிடும். என்னடா அது? சாதாரண சோம்பி. பாருங்கள் கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஏதோ ஒரு இடத்துல பிளாக் வச்சு அந்த பிளாக்கு காணும். பரவாயில்ல, பார்த்துக்குவோம். வாட்டர் பாக்கெட். இப்போ பாருங்கள் கைஸ், இன்ஃபினிட்டி இது வருதா இல்லையான்ட்டு. எப்படி இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்சஸ். ஒன்று இப்போ தான் கைஸ் ஞாபகம் வருது. இந்த 1 பிளாக்கில் இந்த மாதிரி ஆர்ஆர் மோட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்களே கைஸ்,
அப்பாங்க கிடையாது, பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நான் பண்ணுவேன் காய்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, நீங்கள் 1 vlogல இந்த மாதிரி பண்ணுங்கட்டு உடனே பண்ணிடுவோம் காய்ஸ். ஆனால் இந்த சீரீஸ் அப்படியே போய்கிட்டு தான் காய்ஸ் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹார்ட் ஒர்க் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க்கு மறந்துட்டேன் காய்ஸ். என் வாய்ஸ் கிளியராக இல்லைன்னா மன்னிச்சுங்க. நான் அந்த இடத்துல வர ஒரு நாய்க்குட்டி பார்த்தேன். அதை பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். என்னடா மான்ஸ்டர்ஸ் வேறு இருக்குது. பரவாயில்ல, என் வேலையை முடிச்சு விட்ருவோம். எங்கடா காணும்? அதுவே விட்டுட்டு வந்துட்டேன்னா வாங்க. ஆமாம், நினச்சேன் இதிலே தான் விட்டுட்டு வந்திருக்கு. இந்த வில்லேஜ் ஹவுஸ் பாவம் கைஸ். நான் பாட்டுக்க வந்தேன், ஒரு வில்லேஜால் அடித்தேன், அயன்காலனை தூக்கிட்டேன், இந்த ஹவுஸு நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நாளில் பாருங்கள் கைஸ், நானே ஒரு தனி ஊட கட்டி இருக்கிறேன்னா இல்லையான்ட்டு. ஆனால் இது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, ஹைட்டாக இருக்கிறதுனால. இங்கே எங்கே மாப்ஸ் இருக்குது. சரி வாங்க மேலே போயிட்டு அப்படியே மேலே படுத்துக்கிட்டே ஸ்கையை என்ஜாய் பண்ணுவோம். படி சூப்பராக இருக்குடா. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். பாய். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.